இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். நம்பி வந்தேன் மேசையா, நான் நம்பி வந்தேனே. திவ்ய சரணம் 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 ஐயா, நான் நம்பி வந்தேனே. நான் நம்பி வந்தேன் மேசையா, நான் நம்பி வந்தேனே. ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளில் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது கர்த்தர், நீ கண்டது சரியே, என் வார்த்தையை தீவிரமாய் நிறைவேற்றுவேன் என்றார். எரேமியாவை கர்த்தர் அழைக்கிறார் தீர்க்கதரிசியாக. தாயின் கருவிலே தெரிந்து கொள்கிறார். எவ்விதமாக பயன்படுத்துவேன் என்பதெல்லாம் ஆண்டவர் சொல்லுகிறார். நம்புவதற்கு யோசிக்கும் பொழுதுதான் அவர் சொல்லுகிறார், என் வார்த்தையை நான் நிறைவேற்றுவேன். வார்த்தையில வல்லமை இருக்குது. அதுவும் யார் சொல்லுகிறார் என்பது ரொம்ப முக்கியம். எப்பொழுதுமே அதிகமா பேசிக்கொண்டே இருக்க வார்த்தையில் அந்த வல்லமை இருக்கவே இருக்காது. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் உண்மை உத்தமமா இருக்கிற வார்த்தையில நிச்சயமாகவே அந்த வல்லமை அப்படியே வெளிப்படும். ஆண்டவருடைய வார்த்தை அதை காட்டிலும் பவர்ஃபுல்லா போயிருக்கும். ஏன்னா வேதம் தெளிவாக சொல்கிறது, சொன்னதை செய்து விட்டு தான் திரும்புவான், மற்றபடி தானாக திரும்பாது. அவ்வளவு வல்லமையுள்ள வார்த்தையை தான் ஆண்டவர் நமக்காக அனுப்புகிறார். அவர் சொல்ல, என் வார்த்தையை தீவிரமாய் நிறைவேற்றுவேன். அவர் கொடுப்பேன் என்று சொன்னால் கொடுப்பார், செய்வேன் என்று சொன்னால் செய்வார், எல்லாவற்றிலும் துணை நிற்பேன் சொன்னால் துணை நிற்பார், பலப்படுத்துவேன் சொன்னால் பலப்படுத்துவார், வியாதியை சுகமாக்குவேன் என்று சொன்னால் சுகமாக்குவார், விடுதலை கொடுப்பேன் நிச்சயமாக நடக்கும். எப்பொழுது அதுதான் முக்கியம். அதற்குன்னு ஒரு நேரத்தை குறித்து வைத்திருக்கிறார். வரும்பொழுது தீவிரமாய் காரியங்கள் நடக்க ஆரம்பித்துவிடும். யாரும் அதை தடுக்க முடியாது. அந்த எண்ணத்தில், அந்த விசுவாசத்திலே தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தையின் மேலே நாம் நம்பிக்கை வைப்போம். ஒரு தகப்பன் தன்னுடைய கல்லூரி இறுதி ஆண்டு படிக்கிற மகனோட பேசிட்டு இருக்கிறாரு. நல்லா படிக்கிறான். என்ன சொல்றாரு, நீ காலேஜ் ஃபர்ஸ்ட் ஒரு கோல்டு மெடலிஸ்டா மாறிட்டியன்னா நான் உனக்கு ஒரு பெஸ்ட் கிஃப்ட நான் கொடுப்பேன் அப்படிங்கிறாரு. பையனும் ஓகே சொல்லிட்டு நல்லா படிக்கிறான். தகப்பனுடைய விருப்பத்தின்படியே கல்லூரி அதை தாண்டியும் அவன் யூனிவர்சிட்டியில ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கிறான், கோல்டு மெடலிஸ்டா மாறுறான். தகப்பன் சொன்னதை நிறைவேற்றுவார் நம்பிக்கை அவனுக்கு இருக்குது. தகப்பனுக்கு செய்தி போன உடனே பெற்றோர் எல்லாம் சந்தோஷப்படுறாங்க, நல்ல ஸ்வீட் கொடுக்கறாங்க, எல்லாமே வீட்டுல நல்ல திருப்தியா போயிட்டு இருக்கும்போது, உனக்கு நான் சொன்னபடி ஒரு கிஃப்ட் கொடுத்துருதாப்பான்னு சொல்லிட்டு நல்லா ஒரு கிஃப்ட் ரேப்பர் பேக் பண்ணி ஒரு இதை கொடுக்கறாரு. கையில வாங்குறான். வாங்கி பார்த்தா அது ஒரு பரிசுத்த வேதாகமம், ஒரு பைபிள். அவன் நினைச்சான் பெரிய கிஃப்ட், அப்பா ஏதாவது கொடுப்பாங்கன்னு பார்த்தா ஒரு பைபிள் போய் கொடுக்கறாருன்னு சொல்லி மனதில் ஒரு துக்கம் தான். நான் அவன் எதிர்பார்த்தபடி நடக்கல. சரின்னு சொல்லி வெளியே காமிச்சிக்காம அப்படி ஓரமா வச்சுட்டான். ஒரு நாள் போச்சு, 2 நாள் போச்சு, 3 நாள் போச்சு. அது அவன் அறையில இருக்குது. ஏற்கனவே அவன் ஏசாமி பற்றி தெரியும், அவனுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அறிந்திருக்க, ஆலயத்திற்கு போவான், வார்த்தை கேட்டிருக்கிறான், எல்லாம் தெரியும். ஆனா அந்த பைபிள் அப்படியே புரட்டுவாம, இந்த பைபிள் என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்கு, என்ன வேர்ஷன், என்ன இதுல உள்ளதுன்னு பார்த்து புரட்டுறான். புரட்டுனா ஒரு ஸ்லிப் இருக்குது சின்ன கவரோட. அதை பிரிச்சு பாக்குறான். அதுல இந்த பையன் பேர்ல புக் பண்ண ஒரு கார் இருக்குது, ஒரு நியூ பிராண்ட், புது காரு. அதுல எழுதியிருக்கிறார் தகப்பன் மகனுக்கு, மகனே, நான் வாக்கு கொடுத்த அந்த வாக்கை நான் நிறைவேற்றிட்டேன். நீ எப்பொழுது இந்த கடிதத்தை பார்த்து படிக்கிறியோ அதுல இருக்கிற ரெசிப்ட், மற்ற அந்த பில்லிங் காரியங்கள் எல்லாமே எடுத்துட்டு போய் அதுக்குரிய காரியத்தை குறிப்பிட்ட அந்த இடத்துல போனா கார் டெலிவரி எடுத்துக்கலாம். எல்லா ப்ரொசீஜர்ஸும் நான் முடிச்சு வச்சிருக்கிறேன். இதை கொடுத்து அவன் கையில கார் கீயை கொடுத்து கார் எடுத்துட்டு போக சொல்லிடுவாங்க, நீ பெற்றுக்கொள்ளலாம். அன்புடன் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றின தகப்பன் எழுதி கையெழுத்து போட்டு வச்சிருக்கிறாரு. இந்த பையன் ஷாக் ஆயிட்டான். நம்ம அப்பாவை சாதாரணம் நினைச்ச ஒரு பைபிள் ஏதோ கொடுக்கிறாருன்னு சொல்லிட்டு. ஆனா அந்த தகப்பன் அவ்வளவு வாக்க நிறைவேற்றிட்டாரு. அதோடு மட்டுமல்ல, அதையும் தாண்டி அவனுக்குள்ள ஒரு நம்பிக்கை வந்துச்சு. தகப்பனே சொன்ன வார்த்தை நிறைவேற்றான்னு பரம தகப்பன் எவ்வளவு கரிசனையா காரியங்களை செய்வார்னு சொல்லி போய் காரை வாங்கினதுன்னு மட்டுமல்ல, வேதத்தையும் அதிகமா நேசிக்க ஆரம்பித்தானாம், வாசிக்க ஆரம்பித்தானாம், தியானிக்க ஆரம்பித்தானாம். ஏற்ற நேரத்துல வாழ்க்கையின் தரத்தை கர்த்தர் உயர்த்தினாரு. வேலை தேடி வந்தது, வசதிகள் தேடி வந்தது, வாழ்க்கையும் சந்தோஷமா மாறினது. ஆண்டவர் நாம மகிமைப்பட்டதா. நமக்கும் ஆண்டவர் அதைத்தான் செய்கிறார். அவருடைய வார்த்தையில வல்லமை உண்டு. ஆதியிலே வார்த்தை இருந்ததுன்னு தான் வேதம் சொல்லுகிறது. அந்த வார்த்தை தேவனாய் இருந்ததுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தையாகிய தேவனை நாம் நம்பி விசுவாசித்து ஆண்டவருடைய வாழ்க்கையில வாக்கு பண்ணி இருக்கிறார், உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார், மாறமாட்டார், நடத்துவார் என்று சொல்லி நம்பிக்கையோடு
அறிக்கை பண்ணி என் ஆண்டவர் செய்வார், நான் நம்புறேன், தீவிரமாய் நடப்பிப்பார், நான் அதை விசுவாசிக்கிறேன்னு சொல்லி ஒவ்வொரு ஜெபத்திலும் அறிக்கை பண்ணி ஆண்டவரை மகிமைப்படுத்தினீங்கன்னா நிச்சயமாகவே தீவிரமாய் காரியங்களை கர்த்தர் செய்து கொடுப்பார். ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, புதிய நாளை கொடுத்திருக்கிறீங்கப்பா. இந்த வார்த்தையில வல்லமா வச்சிருக்கிறீங்க. நீர் சொன்னதை செய்கிற தேவன், திட்டம் பண்ணதை நிறைவேற்றுகிற தேவனப்பா. நீர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமாற மனு புத்திரனும் அல்ல. சொல்லியும் செய்யாதிருப்பேனோ வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பேனோ சொல்லி இருக்கிறீங்கப்பா. சூழ்நிலை சாதகமா இல்லாமல் இருக்கலாம். ஆண்டுடைய வாக்கு நான் பெற்று நாட்களாகிட்டது, வருடங்களாகிட்டு நிறைவேறவில்லை என்று சொல்லி சோர்ந்து போய் அதை கூட மறந்து போயிருக்கலாம். என் மறக்க மாட்டீர். நீ நினைவு கூறுகிற தேவன், குறித்த காலத்தில் அதை நிச்சயமாக செய்து முடிக்கிற தேவனப்பா. நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாதுன்னு சொன்னது போல நம்பிக்கை வீணாய் போய்விட்டதே, நடக்கலையே, ஒரு மாற்றம் கூட ஏற்படலையேன்னு சொல்லி பிள்ளைகளை குறித்து, குடும்பத்தில் உள்ளவர்களை குறித்து, பலவீனங்களை குறித்து, சூழலை குறித்து கவலையோடு இருக்கிற பிள்ளைகள் இந்த செய்தியை கேட்க நேரிடுமானால் என் ஆண்டவர் இந்த நாளில பலப்படுத்துவீராக. நீர் சொன்ன வாக்கை நிறைவேற்றி கொடுப்பீராக. அற்புதங்களை பெற்றுக் கொள்ளட்டும். நாம மகிமைப்படட்டும். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். துதி, கன, மகிமை எல்லாவற்றையும் உமக்கு செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் தமது வாக்கை நிச்சயமாக நிறைவேற்றுவார், தீவிரமாக நிறைவேற்றுவார். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம். சொந்த ஆற்றலை நம்பவில்லை, தந்தை உம்மையே சார்ந்து விட்டேன். வாக்குத்தத்தம் செய்தவரே, வாழ்க்கையெல்லாம் வார்த்தைதானே. வாக்குத்தத்தம் செய்தவரே, வாழ்க்கையெல்லாம் வார்த்தைதானே. பாதைக்கு தீபம், பேதைக்கு வெளிச்சம், உந்தன் வசனமே. ஆற்றல் மிக்கது, ஜீவனுள்ளது, உந்தன் அருள்வாக்கு. நம்பிக்கைக்கு உரியவரே, நம்பி வந்தே உம் சமூகம், நம்புகிறேன் உம் வசனம். நம்பிக்கைக்கு உரியவரே, நம்பி வந்தே உம் சமூகம், நம்புகிறேன் உம் வசனம். நம்பிக்கைக்கு உரியவரே.